தான் தெரியல. பேந்தர் அமிச்சிருக்கேன் பாருங்க, அது பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டிருக்குது. சரி, அது எப்பயாவது ரிப்போர்ட் அடிச்சிருங்க. கபிலன் ப்ரோ சரண் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க டைகர், சொல்லுங்க டைகர். அனில் சார் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த படம் மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருந்த 500 கோடி. என்ன ப்ரோ சரணே 1000 குறைச்சிட்டீங்க. ஏன் அவனுடைய சொந்த ப்ரொடக்ஷனு, அவன் காசு போனா மசுரா போச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் மூலமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா ஏதோ ஓட்டு கிடைக்கணும் ஒரு பிளான் பண்ணி தான் அவன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். விஜயே தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடு. ஏன் பொன்ராஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கமிஷனர் ஆபீஸ்க்கு போனான்ல, எங்க ப்ரொடியூசர் கேவின் டைரக்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. முதல்ல ப்ரொடியூசரை போயிட்டு விஜய் மேலேயும் வினோத் மேலேயும் எடிட்டர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடு. அப்பதான் உனக்கு நீ உண்மையான உன் பணமா இருந்துச்சுன்னா, தயாரிப்பாளரே உன் பணமா இருந்துச்சுன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் A1 விஜய், A2 வினோத், A3 எடிட்டர், இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடு. இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணி இது மூலமா மைலேஜ் ஏத்தணும், இது மூலமா நம்மள டாக் ஆஃப் தி டவுனா வச்சு எங்க திரும்பினாலும் விஜய் பத்தி தான் இங்க மீடியா எல்லாம் நியூஸ் வரணும். இப்ப அவர் பேசும்போது ஜனநாயகனை பத்தி பேசுவாரா? இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பத்தி பேசுவாரா? புது தலைமுறை ட்வீட் போட்டிருக்கான் பாருங்க. சொல்லி வச்சு வர நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே இங்க மீடியா கிட்ட எல்லாருக்கிட்ட அமௌண்ட் கொடுத்து மீடியா டிவிடியா வேலையை பார்த்துட்டு இருக்கு. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்ன்ற பேர்ல எச்சகலை வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. எப்பயும் கையை காட்டிட்டு போறவரு இன்னைக்கு சோகமா போறாரு. ஏன்னா அவன் சோகமா போனா எப்படி போனா உங்களுக்கு என்னடா பாலிமேரு? நீ வாங்குற காசுக்கு உனக்கு அளவே இல்லை. உனக்கு ப்ரோ அவன் நடக்க முடியாத பேண்ட் தூக்கின்னு போயிருப்பான் ஸ்லோவா. அவன் வழி அவனுக்கு தெரியும், இவனுக்கு எங்க தெரியும்? காலையிலே ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இவன் எப்ப நெரேட்டிவ் செட் பண்றலாம் அப்படியே நல்லா செட் பண்றானுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க ஐயா? இவனுங்க படத்தை லீக் பண்ணதுக்கு திமுகவுக்கு என்னையா சம்பந்தம்? திமுக இதுலயே குடியிருக்கானுங்க ஐயா. படம் லீக் ஆன அவன் பொண்டாட்டியே திமுக தான் கேக்குதுன்றான் படத்தை. சரண் எனக்கு லிங்க் ஷேர் பண்றா. மீட்டிங்ல வந்து இப்ப ரிப்போர்ட் அடிக்கணும். லிங்க் வாங்குறவங்களா ரிப்போர்ட் அடிக்கணும். படம் யாரும் டவுன்லோட் பண்ண கூடாது. இந்த ரிப்போர்ட் அடிக்க நடக்கக்கூடாது. இப்போ போன மீட்டிங்ல வந்து படத்தை தானே ரிலீஸ் பண்ணுவீங்க, பண்ணுங்க. நான் அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். நான் போன மீட்டிங்ல அப்படி சொன்னேன், இன்னைக்கு பண்ணிட்டானுங்க. அதுக்கு ஒரு இப்போ ஒண்ணு சொல்லுங்க. இல்ல எங்க ஐடியெல்லாம் கபிலன் ஐடி சரி, மெட்ராஸ் ஐடி சரி, மத்த இன்னும் பல ஐடிகளை எத்தனை வாட்டி நீங்க ரிப்போர்ட் அடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் நாங்க உங்களுக்கு நல்லதே பண்றோம். நாங்க ரிப்போர்ட் அடிக்கிறோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில இருந்து ஒரு 250 பேருக்கு ஷேர் பண்ணி ரிப்போர்ட் அடிக்க சொல்லியிருக்கேன். எப்ப இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சது 63 தாண்டா பண்ணா, அவ்வளவு லிங்க் முடிச்சிருக்கோம் நாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துல நீங்க ஸ்பேஸ் போட்டு நான் இவ்வளவு நேரம் கடையில உக்காந்துருந்தேன். வரவங்ககிட்ட எல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் ரிப்போர்ட் அடிக்க. என் வாழ்க்கையில தடவை இந்த விஜய் பையன் அவன் படத்துக்கு ரிப்போர்ட் அடிக்க எப்போ அவன் கேட்டடா தான் நிப்பேன். அவனுக்கு நான் அவன் படத்துக்கு இப்போ ரிப்போர்ட் அடிச்சுங்கிறேன் அந்த ஐடிங்களுக்கு. சமூக சேவைப்பா. இல்ல இப்ப ஒரு நிமிஷம் சரண் ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு மத்தவங்களை ரிப்போர்ட் அடிக்க சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்லோவா ஆகுது, எல்லாரும் ஒரே நேரத்துல அடிக்கும் போது. கபிலன் ப்ரோ பேச ஆரம்பிச்சிட்டானா காரைக்குடியில ப்ரோ? நேத்தெல்லாம் வந்து ஏதோ மரத்துல எல்லாம் கம்பி கட்டியிருந்தாங்களா? ஆமாவா? ஆமா ஷீட் குரல் வித்தெல்லாம் காட்ட போற மாதிரி வித்த காட்டிட்டு இருந்தாங்க. கபிலன் ப்ரோ, நான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டு ரிப்போர்ட் அடிங்கன்னு சொல்லிட்டேன். சூப்பர். இல்லங்க இந்த நாய் இன்னும் வந்துட்டு தாங்க இருக்கு. அவ்வளவு ஸ்பீட்ல பின்னாடி பாடி கார்டு 4 பேர் 5 பேர் தொங்கிக்கிட்டே இருக்கிறான். கீழே விழுந்து எனக்கு தெரிஞ்ச பாடி கார்டு கீழே ஒருத்தன் விழ போறான். நடக்க போகுது ஏதோ ஒண்ணு. இவன் ஒண்ணு 10 பேர் போனத்துல இவன் நடக்கணும் முடிவு பண்ணிட்டான். சிவகங்கையில இருந்து ஒரு அந்த மாதிரி என்ன கபிலன் ப்ரோ நீங்க எங்க இருந்தீங்களோ தேடி வந்து சீட் கொடுத்துறேன். நீங்க சொல்ற விஷயம் நிறைய விஷயம் நடக்குது. ஆமாங்க, பேசாம ஜிப்சி இந்த 2 படத்துல என்ன பண்ணுவான், பாவாடைய கட்டிக்கிட்டு மத்தவங்க பேச்ச கேட்காத, பெற்றவங்க பேச்ச கேளு.
ஐயா இங்க பாருங்க, சரி, ஐயா டேக் பண்ணி ரிப்போர்ட் ஒரே அடிக்காதீங்க, நிமிஷம் டிஎம் பண்ணுங்க, ரிப்போர்ட் அடிச்சிடலாம். டேக் பண்ணாதீங்க, பார்க்க முடியல. ஜிப்சி ப்ரோ நேயர் விருப்பம் சரியா? 7 ஜிபி ரிப்போர்ட் அடிக்க கஷ்டமா இருக்குதான். யாராவது கன்வெர்ட் பண்ணி 1 ஜிபி 1.5 ஜிபி ஆக்கிட்டீங்கன்னா ஈஸியா ரிப்போர்ட் எடுத்துடலாம். ப்ரோ இல்ல சரணு ஒரே சரி, நீங்க எதுக்கு அப்படின்றீங்களே, நேத்து நைட்டு நாங்க 2 மணி அந்த டைம்ல யூடியூப்ல லைவ் ஓட்டணும், யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் பண்ணோம். ஐயோ அதெல்லாம் யூடியூப்லயே அதெல்லாம் ரிப்போர்ட் நல்லா அடிச்சீங்களா? யூடியூப்ல ரிப்போர்ட் ரிப்போர்ட் அடிச்சீங்களா? எடுத்து யூடியூப்ல படம் ரிப்போர்ட் ஓடிச்சு அடிச்சீங்களா? நேத்து, யூடியூப்ல படம் ஆமா நேத்து நைட்டு ஃபுல்லா படம் ஓடிச்சு. ஏப்பா லிங்க் ரிப்போர்ட் அடிச்சீங்களா? யாருப்பா அது பேசுறதுக்கு பேர் காட்டல? அடிச்சாச்சு. தவறாம ரிப்போர்ட் பண்ணுங்க, நம்மளால முடிஞ்ச உதவி. டவுன்லோட் போட்டு அந்த லிங்க் ஏங்க, ரிப்போர்ட் அடிச்சாச்சு. delete பண்ணுங்க, அதெல்லாம் delete பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணாதீங்க. சரி இருங்க, சரி யாராவது அது அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். 6 ஜிபி வந்து பெருசா இருக்குதான் சரியா? 1 ஜிபி அந்த ரிப்போர்ட் அடிக்க ஈஸியா இருக்குமா? இந்த கன்வெர்ட்டர் ஏன்டா இருக்கு 1.5 ஜிபில இருக்கு. கன்வெர்ட்டர் அத ரிப்போர்ட் அடிங்க, அந்த லிங்க் கொடுத்து ரிப்போர்ட் அடிங்க. நான் சரணு உனக்கு டெலிகிராம் பண்றேன். ஒரு லிங்கே விடாதீங்க, எல்லாத்தையும் ரிப்போர்ட் அடிச்சு முடக்குங்க. விஜய் நினைச்சதெல்லாம் இது பண்ண விடுங்க. கபிலன் ப்ரோ அன்னைக்கு சந்தோஷமா தலைவர் கேக்குறாங்க. இருங்கப்பா இருங்கப்பா நான் கபிலன் ப்ரோ பேசாம தர்பார்ல laptop தலைவரத்தை போடுறது தலைவரது வந்து ரீல் வரும் பாருங்க அந்த சீனு. இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு உதவி செய்யற எங்களை மறந்துடாதீங்க பாஸ்ன்னு விஜய்க்கு அவங்க டீமுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க உங்க ஐடி போட்டு. ஜிப்சி என்னதான் குட் சொல்லுங்க கபிலன். மைக் எத்தனை பேர் கேக்குறாங்க? எத்தனை பெண்டிங் ரிக்வெஸ்ட் இருக்கு? 6 காட்டுது. ராஜேஷ்னு யாராவது ஒருத்தர் கேக்குறாரா பாருங்க, அவருக்கு. ஏய் சரணு செக் பண்ணிக்கோடா. ஐடி பேரே ராஜேஷா? ஆமா ராஜேஷ்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இல்லையே டேக் பண்ணி கமெண்ட்ல போட்டிருக்காரு. கட் அவுட்ல இருக்காரா? சரி ஓகே. வேந்தர் ப்ரோ கபிலன் வேந்தர் ப்ரோ எப்படி ரிப்போர்ட் அடிச்சிட்டீங்களா? சமூகத்துல ஈடுபடுங்க எல்லாம், எல்லாருக்கும் ரிப்போர்ட் அடிங்க. இல்ல ப்ரோ, நான் 1.5 ஜிபிக்கு நான் சரணுக்கு அனுப்பிச்சிட்டேன். அது வாங்கிக்கோங்க, ரிப்போர்ட் கண்டிப்பா ரிப்போர்ட் அடிச்சிருங்க. ஆமா எல்லா பேரும் லிங்க் வாங்கி ரிப்போர்ட் அடிங்க, அண்ணனை காப்பாத்துறோம். ஏப்பா ரிப்போர்ட் அடிங்க, அந்த காப்பாத்தணும். துரைந்தர் 2க்கு டஃப் கொடுக்கிறோம் அண்ணன் படத்தை, ஓகேவா? தியேட்டர் ரிலீஸ் பண்ணி. ஸோ அதனால கண்டிப்பா ரிப்போர்ட் அடிங்க எல்லாரும், மறந்துடாதீங்க. இல்ல அவன் தயாரிப்பாளர், வணக்கம் கபிலன், அவன் தயாரிப்பாளர் இப்பதான் பேட்டி கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்றான்னா ஓடிடில இதை பாதிக்கும், ஓடிடி வருமானம் வந்து இது பாதிக்கும் தான் சொல்றானே தவிர யாரு மேலயும் குத்தமே சொல்ல. அவன் ஒரு 2 நிமிஷம் பேட்டி கொடுத்துருக்கான். அவனுடைய பிசினஸ் தான் அவன் பாக்குறானே தவிர ஓடிடியே பேக் அடிச்சிட்டானுங்களே, அப்புறம் கிட்ட பாதிக்கும். அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. இவன் ஓடிடிக்கு இப்ப ஏன் போறான்னு தெரியல. போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உத்தமனா இருந்தா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, எல்லா பேரும் தனித்தனியா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். விஜய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அச்சுவனத்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ப்ரொடியூசர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எடிட்டர் சைடுல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நம்ம தான் போய் இவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நம்ம தியேட்டர்ல பார்த்து அனுப்பிக்கலாம்னு நினைச்சத எடுத்துட்டானுங்க. நான் என்ன பண்ண போறேன்? இவங்க 4 பேர் மேல போய் கம்ப்ளைண்ட் அப்படிதான் பண்ணணும். சமூக நம்பர் எடுத்துக்கலாம், ஏர்போர்ட் சைட்ல பிரிண்ட் எடுத்துட்டு லிங்க் பூரா காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு ரிப்போர்ட் கொடுத்துருவோம். ஒரு செகண்ட் மெட்ராஸ், இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவன் என்ன சொல்றான், விஜய்க்கு வந்து ரொம்ப பாதிப்பு பண்றான். விஜய்க்கு பாதிப்பு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் நாளே இல்ல கொடி பிடிச்சிருக்கோம் விஜய். இப்போ வந்து 3 மாசம் கழிச்சு ஏன் பேசுறான்? இவனுக்கும் இந்த படத்துக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ப்ரோ இப்ப அண்ணன் வந்துட்டு கேன்சல் பிரச்சாரம் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அண்ணன் ஏன் கொடுக்கல? கேக்குதா? கேக்குது கபிலன், கேக்குது. ஒரு வீடியோ ஒண்ணு பாலிமர்ல இப்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ரசிகர்கள் வண்டியை மேல இப்படி புடிச்சு கையை காட்ட வரான், பாடிகார்டு எட்டி உதைக்கிறான் காலால. அது ஏதோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன கோவத்துல ஏதோ உதச்சிட்டாருங்க. அதை பெருசா பேசி காலால கேக்குதா? அண்ணன் கால் ஸ்ட்ரெச் பண்ற ஒரே நிமிஷம், ஒரே ஒரு சீன் மட்டும் நீங்க அதுல பாருங்க, உங்களுக்கே தோணும் என்ன அது ரியாலிட்டி அண்ணனை பேஸ் பண்ணி எடுத்ததா. அதாவது அண்ணன் கூட ஒரு ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஐயா, நம்மளுக்கு அந்த வேலையே இல்லைங்க நீங்க ரிப்போர்ட் அடிக்கிறப்ப நீங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வேண்டாம், அது ப்ரமோஷன் ஆயிடும். நம்ம ஐயா போதும் ஐயா, ஒரே நிமிஷம். அந்த ப்ளூ சட்டை மாறன் இருக்காங்க தமிழ் டாக்கிஸ், அவனை ஒருத்தன் டேக் பண்ணிட்டு தலைவா படம் ரிலீஸ் ஆயிருச்சு பாத்துட்டு இந்த ஸ்டைல ஒரு ரிவ்யூ போடுன்னு டேக் பண்ணி விட்டுருக்கான். பாத்துருப்பாங்க, பாக்காதீங்க, நம்ம பார்க்க கூடாது. அவன் அடைன்னு போட்டிருக்கான், நம்ம பார்க்க கூடாது. அவனுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாலிமர் வீடியோவை டவுன்லோட் பண்ணி போஸ்ட் போடுங்க. நான் பாலிமர் டெலீட் பண்ணிடுறேன். போடுங்க, நம்ம போஸ்ட் போடுவோம். பாலிமர் வந்து டெலீட் பண்றோம் கேடியும்.
ஆனா அண்ணனுடைய பார்வையில திமுக இப்படி பண்ணிட்டு யாரோ ஒரு ஐடியில இருந்து எக்கோ அடிக்குது. ஆமா ஆமா அதான் கழுகு கழுகே கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. எக்கோ அடிக்குது. அண்ணனுடைய பார்வையில திமுக இப்படி பண்ணிடுச்சு. இப்போ ஒரு மைக்க நடிகை பிடிச்சி பார்த்து என்னுடைய படத்தை முடக்கினா இந்த விஜய முடக்கலாம் நினைக்கிறீங்களா? நடக்காது அப்படின்னு டயலாக் வரும். என்ன பூபதி லேட்டா வந்து கேக்குறீங்க? நீங்கெல்லாம் அச தலஃபானா காலங்காலத்துல ரிப்போர்ட் அடிச்சுக்க வேண்டாமா? ஒரு இவ்வளவு பொறுமையா வரீங்க. கபிலன் ப்ரோ நேத்து இந்த ரீசனை வச்சு பாண்டா டிஷர்ட் வித்துட்டான் விஜய் ஃபேன்ஸ். அவனையே வித்துட்டான். அவன் ராத்திரியே முந்தானையே விரிச்சிட்டான். அது பாக்கல நீங்க? நேத்து சொல்றான் ப்ரோ இதெல்லாம் அவர் அசால்ட்டா டீல் பண்ணிடுவார் ப்ரோ. அவர்லாம் அந்த படத்தை இப்ப விட்டா கூட 500 கோடி அப்படித்தானே ட்வீட் போட்டுச்சு. அப்படித்தான் ட்வீட் போட்டுருக்காங்க. டேய் நாங்கெல்லாம் கில்லி சுரா புறா கிர்ரா படத்தை நாங்கெல்லாம் அப்படியே ஒக்க மல்லாக்கப்படுத்து பார்த்தவங்கடா. கபிலன் ஒரே விஷயம். எப்பா வேதாளம் அந்த 1.5 GB ரிப்போர்ட் லிங்க் நீங்களா வச்சிருக்கீங்க? இருக்கு. அதை டிஎம் பண்ணி விடுங்க. சில பேருக்கு வந்து பாவம் அந்த 6.8 ரிப்போர்ட் கஷ்டமா இருக்கான், பெருசா இருக்கான் லிங்க். ஷார்ட்டா இருந்தா ஃபாஸ்டா அடிப்பாங்க. 25 ஐடிக்கு லிங்க் அடிச்சாச்சுங்க ஐயா. வேற எதனா செய்யணுங்களா ஐயா? இருங்க 25 200 ஆகணும், 200 2000 மசகுட்டி கொஞ்சம் மைக் ரிக்வெஸ்ட் வருது பாருங்க. மசகுட்டி டிஎம் பண்ண பாருங்க. ஜிப்சி எனக்கு ரிக்வெஸ்ட் எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. ஓகே ரிப்போர்ட் அடிச்சிருங்க. அடிச்சிரு ப்ரோ. ஆனா இது உங்களால எடுக்க முடியுமான்னு தெரியல. இல்ல டைரக்டா டெலிகிராம் ஐடி தாங்க. ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கு லிங்க் ரொம்ப ஈஸியா இருக்கும். அனுப்புறேன். செக் பண்ணிட்டு நான் என்னால முடிஞ்சதை நான் மத்தவங்க அனுப்புவேன். செக் பண்றேன். இல்ல சரணு நீ அது மட்டும் ஷேர் பண்ணு. அந்த இதுல பேஜ்ல போயிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா வருது. ஓகே அந்த பேஜ் அப்படியே ரிப்போர்ட் அடிச்சிருங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ரிப்போர்ட் அடிக்க வேண்டியதா இருக்கு. கேக்குதா? 7 ரிக்வெஸ்ட் பெண்டிங்ல இருக்கு. கபிலம் ப்ரோ ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. 7 ரிக்வெஸ்ட் பெண்டிங்ல இருக்குது. 26 எந்த எடுத்துக்கங்க 26 ப்ரோ கபிலன் ப்ரோ இப்போ எனக்கு ஒரே டவுட். இந்த படத்தை ஷேர் பண்ண மேல தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இவனுங்க ரிலீஸ் பண்ணவங்க தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். லீக் பண்ற அதான் ரிலீஸ் பண்றவங்க தானே. ஷேர் பண்றவங்க மேல கம்ப்ளைண்ட் மட்டும் இவங்க ஜெயிக்க போறாங்க. இப்போ புரியுதா தமிழ் ராக்கர்ஸ் யார் ஆளுன்னு? தமிழ் ராக்கர்ஸ் விஜய் ஃபேன் ஆளு. அவன் நல்லா பச்சையா தெரியுது. ஏன் ஒன்னும் படத்தை வந்து தமிழ் ராக்கர்ஸ் போடலையோ? அவன் தான் போட்டானே ப்ரோ. கபிலன் ப்ரோ நேத்து ஒன்னே மூவில படத்தை விட்டான் ப்ரோ. ஸ்கிரீமிங் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னடான்னா திடீர்னு வந்து அந்த பேஜ் ஓபன் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தா டெலீட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க டவுன்லோட் போட்டு அதை ஒரு ஃபோல்டரா போட்டு வச்சிட்டானுங்க எல்லாத்தையும். போய் இப்ப மறுபடியும் வெயில்ல காஞ்சி அதுக்கப்புறம் மைக் எல்லாருக்கும் கொடுக்கும். ஏன் வெயில காய போறீங்க? லேப்டாப்க்கா? பின்ன வேற என்ன பண்றது? கபிலன் ஆல்ரெடி எவ்வளவு மைக் தம்ம இருக்கு. இருங்க அத மூலம் எண்ணி சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஒரு ஸ்லாட் தான் கபிலம் ப்ரோ பேலன்ஸ் இருக்குது. மைக்ல பேசாம இருக்காங்க. நிறைய பேர் ஃபுல்லா மைக்ல இருக்காங்க. கழுகு இருக்காங்க, கட்டத்துறை இருக்காங்க, சொராட்டோ இருக்காங்க, அசோக் ப்ரோ இருக்காரு, பிளாக் பந்தர் இருக்காரு, பையன் இருக்காரு. ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தாச்சு. அதனால தான் நான் வரேன். எப்படி எனக்கு ஆல்டரேட் பண்ணணும்னு தெரியும். வெயிட் பண்ணுங்க வரேன். ஐயா ஜிப்சி அத ட்விட்டர்ல ரிப்போர்ட் அடிக்க கூடாது. டெலிகிராம்ல ரிப்போர்ட் அடிக்கணும் அந்த ஐடியா. ஆமா ஓகே நீ ட்விட்டர்ல ரிப்போர்ட் அடிக்கிற. இல்ல ஐபோனே ரொம்ப தலைவலி. இப்ப டைரக்டா போக மாட்டேங்குது. இதுக்குதான் ஆண்ட்ராய்டு சிறந்தது. சை இந்த ரிப்போர்ட் பிரச்சனைக்கு அவன் தான் கரெக்ட். ஜிப்சி ப்ரோ நான் படம் பார்த்தாக்க என்ன போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவாங்கறாங்க எங்க வீட்ல. அந்த கர்மத்தெல்லாம் பார்க்காதீங்கப்பா. நீங்க வேற. ஜிப்சி ப்ரோ நேத்து லிங்க் கிடைச்சது ப்ரோ. நைட்டு கிடைச்சதுக்கு கீழே வந்து லிசனர்ல அணில் உட்காந்துருக்கான். எல்லா இது டேக் பண்றானுங்க. லிங்க் விடுன்ட்டுன்னு. அவனுங்க அதுல கெட்டிக்காரனுங்க. அவனுங்க ஆக்சுவலா அவங்க டாட்லயே வளர்ந்த குரூப் பூரா அணிலுக்கு தான். இல்ல ஜிப்சி ப்ரோ படம் வந்ததுன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. இவன் ஒன்னும் பெருசா பண்ணிருக்க மாட்டான். அதுல கூட வீணா போனா நாங்க மாஞ்சு லிங்க் ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருக்கோம்.
6.5 GB 1.5 GB விளையாட்டா? இல்ல இந்த ஜிபியூ டைம்ல இவனுங்க பண்ணது மறந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல ஒருத்தனும். அவனுக்கு எல்லா இன்னார் படத்தையும் தான் செய்தாலும் பண்றானுங்க. ஒருத்தல் அவர் நாளும் ஜிபிஎஸ் மட்டும் நன்மையும் இல்ல, எந்த தீர்வுகளும். படம் வந்தாலும் அப்படிதான் பண்றானுங்க. அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா விஜய் ஃபேன்ஸ்? இருங்கப்பா பராசக்தி முதற்கொண்டு அந்த சின்ன பையன் அவன் படத்தை எப்பா, முதற்கொண்டு எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க, லீக் மைக்கு பண்ணானுங்க. கொடுக்குறேன் மைக்கு கிறுக்கு கொடுக்குறேன். பையன். இல்ல கபிலன் ப்ரோ அந்த போக்கிரி விட்டு போட்டிருக்கான். நாங்க இது வெளிநாட்டுல ஸ்கிரீனிங் பண்ணது தானே நாங்க இங்க போட்டோம். நாங்க வேணுங்கனமா பண்ணோம்னு இப்ப அழுது வச்சிருக்கான். ரிலீஸ் பண்ணது அவன் விஜய் எதுக்கு fans அடிச்சாலும் தான். அவதாங்க தயவு செய்வான். நீ செஞ்சு பண்ணல, வெளிநாட்டுல பண்ணாலும் நீ ஒரு பண்ணல. நிமிஷம் தயவு செஞ்சு மறுபடியும் சொல்றேன். இதை தயவு செஞ்சு 4 பேர் இல்ல 400 பேருக்கு எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. படத்தை ரிலீஸ் பண்ணதே விஜய் ஃபேன்ஸ் தான், விஜய் தான். இதுவும் ஒரு போற ஸ்கேம் போக்குல தாங்க. அவங்க பாட்டு ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. தெரியாமலாம் நடக்கல. இப்ப நம்ம உட்காந்து கஷ்டப்பட்டு ரிப்போர்ட் அடிச்சு அண்ணனை காப்பாத்திட்டு இருக்கோம். இதுக்கும் நம்ம தான் வந்துட்டு சப்போர்ட் பண்றோம். இருங்கப்பா, எல்லாருக்கும் மைக் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. யார் யார் பேசாம இருக்கிறா? எத்தனை ஸ்லாட் இருக்கு இதுல? 5 6. ஓகே, ஸ்லாட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. கபிலன் ப்ரோ பாண்டா ஒண்ணு என்ன? போட்டிருக்கான் பாருங்க. அவன் என்ன போட்டிருக்கானா, மனசாட்சி இருக்கிற யாரும் அந்த ஜனநாயக திருட்டு காப்பியை திரும்பி கூட பார்க்காதீங்க. இது விஜய் அரசியல் இதெல்லாம் தாண்டி எக்கச்சக்க தொழிலாளர் வாழ்க்கை. நீ எந்த ரசிகரானா இருங்க, படம் தியேட்டர்ல வரட்டும், பிடிக்கலன்னா கிழிச்சு தொங்க விடுங்க. இப்போ ஈரமுள்ள மனுஷனா அந்த டீம் கூட நில்லுங்க. இப்ப அத அந்த ட்வீட் எடுத்து அவங்க சூத்திலே சொல்லிட்டாங்க. புறம்போக்கு அடுத்தவன் படம் வரும்போது இத நீ சொன்னியாடா? மத்தவங்க படம் வரப்ப ஏன் ப்ரோ இப்படி சொல்ல மாட்டேன்? இல்ல அசோக் ப்ரோ, இந்த மாதிரி வன்மத்தை இந்த நேரத்தை கக்க கூடாது. உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், முதல்ல ரிப்போர்ட் அடிங்க. இல்ல ஜிப்சி ப்ரோ அந்த டவுன்லோட் 7 பண்ணிட்டு கிலோ லிங்க் டவுன்லோட் பண்ணிட்டு இது பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம் அசோக் ப்ரோ. நிஜமாவே ஜிப்சி ப்ரோ சும்மா கிளப்பி ஜிப்சி விடுவாங்க. ப்ரோ நிஜமாவே ரிலீஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க ப்ரோ. அந்த 7 கிலோ கொஞ்சம் வெயிட்டா இருக்கு ப்ரோ. அந்த 1.5 கிலோ கூட கொஞ்சம் அனுப்புங்க. 1.5 கிலோ வந்து டெலிகிராம்ல வருது. டெலிகிராம்னா உங்களோட இதை நீங்க ஷேர் பண்ற மாதிரி வரும். நான் அனுப்புறேன் ப்ரோ. 7.5 கிலோ ரிப்போர்ட் அடிங்க, 1.5 கிலோ ரிப்போர்ட் அடிங்க ப்ரோ. அண்ணனை காப்பாத்தணும். 7.5 கிலோ லிங்க் வந்து தரமா இருக்கு. நான் 4K 7.5 கிலோவை தான் இப்போ 1.5 கிலோ பையில போட்டு கொடுக்குறாங்க. ஆமா கம்மியா ப்ரோ அந்த குப்பையை எந்த ஜிபில பார்த்தா இல்ல இந்த 7.5 கிலோ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. டிவி படம் சினிமா பார்ப்பாங்க. அதனால அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. அது படம் மாதிரி இருக்கு. 7.5 கிலோ வந்து சினிமால பாக்குற மாதிரி இருக்கு. முக்கியமா அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. வெளியே போக கூடாது. அது 6.8க்கு ரிப்போர்ட் அடிங்க. அதுதான் வர்த். நின்னு பேசும். அதுதான் நல்லா இருக்கு. அது ரிப்போர்ட் பண்ணுங்க. 1.5 கிலோ பை இருக்கா? 1.5 கிலோ பை இந்த வேதாளம் பையன் வச்சிருந்தா போல. அது இந்த லிங்க் தான் வருது. எது புரியல. இந்த சிட்டிசன் சார் அனுப்புவா போல. கேளுங்க, சிட்டிசன் சார் அனுப்ப சொல்லுங்க உங்களுக்கு. அப்பா யார்ட்டே 1.5 கிலோ பை இருக்காப்பா? சாத்துக்குடி பை டெலிகிராம் லிங்க் நீங்க அடிங்க. சரண் இவர் கம்ப்ளைண்ட் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுப்பா. எனக்கு இந்த 1.5 கிலோ பை போட்டு கொடுங்கப்பா. எனக்கு எங்க டெலிகிராம் இல்ல. அசோக் சார் இருக்கீங்களா? அவர் இப்பதான் கவலம் ப்ரோ சொல்லுங்க. கவலம் ப்ரோ. ஓகே இருக்கீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இல்ல லிங்க் அனுப்பினா கீழ அனுப்பிடலாம்னு பாத்தீங்களா? இல்ல ஹலோ தேவனா நானே போய்டுவேங்க. இல்ல இருங்க. இப்ப ஆத ஒரிஜினல் ஒருவர் திட்டமிட்டு விஜய்க்கான மிரட்டல். வந்துருச்சு பாருங்க. ஜனநாயக படம் இணையதளத்தில் லீக் ஆனது விஜய்க்கான மிரட்டல். ஜனநாயக படத்தை முடக்கியது எஸ் முருகனும் உதயநிதியும் தான். எல் முருகன் வீட்டில் நடந்த பொங்கல் விழாவுக்கு பராசக்தி படக்குழுவை அனுப்பி வைத்தது உதயநிதி தான். ஜனநாயக படத்தை நிறுத்த பாஜக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது என தெரியும். விஜய்க்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே படத்தை சட்டவிரோதமாக வெளியிட்டுள்ளனர். திமுகவினரும் எம்ஜிஆருக்குமா இதே போன்ற நெருக்கடிகளை கொடுத்தனர். எம்ஜிஆர் படம் இதே மாதிரி லீக் ஆச்சான். அதனால விஜய்க்கு இதே நெருக்கடி கொடுக்குறாங்களாம். புரிகிறதா? பாத்தீங்களா நான் சொன்னா? நான் சொன்ன மாதிரி அறிக்கை வந்துருச்சா? அண்ணன் டயலாக் இப்ப வரும் பாருங்க. இது யார் அறிக்கை கொடுத்திருக்கா? அத ஒரிஜினல் பரதேசி வாய்க்கால
விஜய் பவுன்சரோட காரை கண்ணாடி உடைச்சிருக்கானுங்க ப்ரோ. அடுத்ததா ஆமா அவங்களுக்கு டிஎம் பண்றேன் பாருங்க. எனக்கு எனக்கு டக்குன்னு எனக்கு டிஎம்ல லிங்க் அனுப்பிவிட்டீங்கனாலே போதும், நான் ஃபாலோ பண்ணிப்பேன். புரியுதுங்களா? வேதா ஹலோ அனுப்பிட்டேன் ப்ரோ, செக் பண்ணிக்கோங்க. நான் பேசிக்கலாமா? என்ன தூக்கி வெளியே போடுது. ஒரே செகண்ட் கபிலன், சாத்துக்குடி போய் அனுப்புன்றீங்க, டிஎம் ஓபன் ஆகலையே, என்கிட்ட பை இருக்கு. சரி இப்ப அனுப்பிவிடு. சொல்லுங்க சும்மா. ஐயா ரொம்ப நன்றி, வணக்கம். இது எனக்கு புரியாத விஷயம். நீங்க ரிப்போர்ட் அடிக்காத போங்க. இது எதுக்காக இத லீக் பண்ணாங்க? அது எனக்கு புரியலையே. அப்பதானே திமுக குறை சொல்ல முடியும். சரி ஓகே, இது சரி, திமுக வேற வேலை இல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். அது இப்படிப்பட்ட காவியத்தை ஃபர்ஸ்ட் இவன் நடிச்சதே தப்பு. அந்த காவியத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு இவங்க லீக் பண்றாங்க, எனக்கு புரியலையா? மைலேஜ் ஏறும்ல. இப்ப நீங்க அவரை நீங்க தடுக்க பாக்குறீங்க, ஒடுக்க பாக்குறீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனா பிரச்சனை என்னமோ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை பண்ணோம்னா, அப்பதானே படத்தை லீக் ஆனிச்சுன்னு. ஏங்க இப்ப ஒரு படம் அபிஷியலா ரிலீஸ் ஆச்சுன்னா யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. அதுவே லீக் ஆச்சுன்னா ஒரு இன்னும் 2 வாரத்துக்கு என்ன பேசணும்னு தெரியல, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டான். இன்னும் 13 நாளைக்கு பேசணும்ல. 13 நாளைக்கு ஐயா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இவனே ஒரு குச்சி கட்டி குரங்கு. இந்த குச்சி கட்டி குரங்கு எப்ப வர்றான்னு வெளியே வரான்னு யாருக்குமே தெரியாது. எங்க மாமா புசிக்கே தெரியாது. எங்க மாமாவே ஒரு இட்டுன்னு போறாரு. இப்படி இருக்கும்போது இதுல என்ன முக்கியமான விஷயம்? இந்த படத்துல அப்படி என்ன வச்சிருக்கிறான்? என்ன ஸ்பெஷல்? அது ஏற்கனவே கலர்ன கேசரியே இவர் புதுசா கலர்றாரா இல்ல இது கலரி வச்சத அப்படியே எடுத்து இங்க வச்சிட்டாங்க. கஷ்டப்படக்கூடாது. ஐயா ஒண்ணுமே இல்ல, படத்துல முஸ்லீம் தீவிரவாதிங்க பாம்பு வைக்கிறாங்க, அண்ணன் கண்டுபிடிச்சதான் ஆஃப் பண்றாரு. இங்க பாருங்க, இந்த படத்தோட நோக்கம் என்ன? எதுக்காக எடுக்கப்பட்ட படம் இந்த படம்? இந்த படம் எடுக்கப்பட்ட காரணம் என்ன? இவர் கடைசியா சாவ போறாரு, அதுக்காக எடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இது வரணும், கரெக்ட்டுங்களா? அதுதாங்க இவர் லாஸ்டா நடிக்கிற படம். இந்த படம் எடுத்ததோட நோக்கம், இருங்க நான் சொல்றேன். இந்த படம் எடுத்ததோட நோக்கம் நான் சொல்றேன். இந்த படம் எடுத்ததோட நோக்கம் அவனுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த, அதுக்கான காட்சி அமைப்பும் அதுக்கான வசனமும் இருக்கு. இப்போ ரிலீஸ் பண்ண விடல, அதனால அவன் என்ன பண்றான், ரா ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணிட்டான். ரா ஃபுட்டேஜ்னா இப்படி அன்சென்சார் கட்டு, சென்சாரே இல்லாதது. இவர் சாட்டை எடுத்து அரசியல்வாதிகளை அடிப்பாரு, அதை யாரே மந்திரிகளை, அதை சென்சார் பண்ணணும். இன்னொரு கேள்வி, எனக்கு ரொம்ப சீரியஸான ஒரு டவுட்டா தான் கேக்குறேன். நான் ஆக்சுவலா டைம் பாஸ் எல்லாம் பண்ண வரல. ஏன்னா அவர் கபிலன் விஜய போட்டு அடிக்கணும்னா புரட்டி போட்டு அடிப்பா. அப்படி நான் என்ன கேக்குறேன்னா, திடுக்குன்னு இதை எடுத்து வெளியே விடுறாங்கன்னா எவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்க வேண்டிய ஒரு, அதனால சொல்றேன்னா உப்பா கபில படம் கூட அவ்வளவு சீரியஸா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஏங்க இது நான் 7 நாள் முன்னாடியே சொல்லிட்டுங்க சும்மா. ஆக்சுவலா நான் ஒரு 25 நாள் முன்னாடியே ஜனநாயகம் படம் கோர்ட்ல கேஸ் நடந்து நிற்கும் போதே நான் சொன்னேன், எலெக்ஷன் டைம்ல படத்தை இவனுங்களை லீக் பண்ணாலும் பண்ணுவானுங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு நேரத்துல அந்த தேர்தலை ஒட்டி வரக்கூடிய அந்த 15 நாள்ல இவனுங்களுக்கு மைலேஜ் தேவைப்படுது. என்ன அடிக்கிறாங்க, என்ன ஒடுக்குறாங்க, என்ன பிதுக்குறாங்க, என்னுடைய வளர்ச்சியை தடுக்கலாம்னு பாக்குறாங்க. இதோ பாருங்க, மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணுது, மாநில அரசு இந்த மாதிரி பண்ணுது. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் சும்மா? ஆரம்பத்துல அவன் சொல்லிட்டு இருக்கிற மேட்டர் என்னன்னா, திமுகவும் பிஜேபியும் கூட்டணி, அவங்க மறைமுக டீலிங் போட்டுட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து என் படத்தை தடுக்கலாம்னு பாக்குறாங்க, அதை பாருங்க அப்படின்னு. அது இருக்கட்டும். என்னோட கேள்வி என்னன்னா, இவர் அமுக்கு பிதுக்கிறதுக்கு அளவுக்கு இவர்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்குதுன்னு நான் கேக்குறேன். நீயே ஒரு பைத்தியக்காரன், அவன்கிட்ட எதுவுமே இல்லன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஸ்டஃப் இங்க உள்ள சேர்க்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இப்ப அவரு வேதாவா சொல்ல வந்தாப்புல. என்னன்னா, ஏங்க எல்லா பஸ்லயும் மேல ஏறி எல்லா ஊர்லயும் போயிட்டு எனக்கும் திமுக தான் போட்டியே, 4 முனை போட்டியே கிடையாது, 1 முனை போட்டு மட்டும்தான், வளர்ச்சியை தடுக்க பாக்குறாங்க, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு நான் வந்திருக்கிறேன், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், 250 கோடி சொத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நீங்க பாருங்க, இதத்தான் மக்க பண்ணி எல்லா ஊர்லயும் சொல்லிட்டு இருக்கிறான். கரெக்டா? இப்போ உங்ககிட்ட எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குது. அந்த உச்சம்னா அது என்ன உச்சா? அது என்னது? அது சீரியஸா ஓபனா சொல்லிடுறேன் தான். ரஜினி ஃபேன் எல்லாம் கிடையாது. நான் உங்ககிட்ட பேசுறதுனால என்ன ரஜினி ஃபேன் சொல்லிடுவாங்கன்றதுலாம் கிடையாது. நான் கேக்குறது என்னன்னா, இந்த உச்சன்றா அது என்ன உச்சா? அது அவனோட கரியர் உச்சம்னா அவரு தான் இன்னைக்கு டாப்ல இருக்கிறாராமா, அதை விட்டுட்டு வராராமா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். 400 கோடி 500 கோடி தான் கணக்கு காமிச்சிருக்கான். அக்கௌண்ட்ல வெறும் 2 லட்சம் ரூபா தான் பணம் இருக்கு.
இல்ல எனக்கு சரி ஒரு ரூபா எண்ணி வச்சுக்கிறானா? இல்ல ஐயா ஒரு நிமிஷம், உங்களோட டாபிக் நான் டைவர்ட் பண்ண வரல. நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு காலைல மூக்க சிந்தி அழுதுனானுங்க. ஒரு ஸ்பேஸ்ல என்ன தெரியுமா சொல்றான், ஒருத்தன் வந்து அழுகுறான், ஏய் படம் போயிடுச்சு, நம்ம தியேட்டர் செலிப்ரேஷன் பண்ண முடியல அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து சொல்றான், டேய் உனக்கு வலிக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அது வலிய வந்து வெளியே காமிக்காம அப்படின்றான் ஒருத்தன். இல்லங்க இது சீரியஸா ஒரு ஸ்பேஸ் பேர்லாம் சொல்றேன். நீங்க நான் ஓப்பனா சொல்றேன், டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாரும், நீங்க முக்கியமா அரசியல்ல இருக்கிற கட்சிகள் ஐடிக்கள் எல்லாருமே தப்பா இட போடுறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ்ல இருக்கக்கூடிய ராம்குமார், எக்ஸ்பீரி, வாட்ஸ்அப் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல, ட்விட்டர் குரூப்ல இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸுங்களுக்கு முன்னாடியே தெரியும். எங்க அத்தையை சேர்த்துக்கோங்க ஒரு வேண்டுகோள். அவங்க சொன்னா சச்சின் படத்தை 5 வாட்டி பார்த்தேன்னாங்க. அதுதான் கீழே கமெண்ட்ல நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. இல்ல கபிலன் அத்தையை சேர்த்துக்கோங்கன்னு. ஓகே ஓகே. இதுல எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். முக்கியமா விஜய் ஃபேன்ஸ்ல இங்க ஓஜி பிரசன்னா, அந்த பிரசன்னா இந்த ஆன்லைன்ல உட்காந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குற ஐடிங்களுக்கு முன்னாடியே தெரியும் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அவனுங்க பல்ஸ் பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் 4-5 கிளிப்ஸை வெளில விட்டானுங்க. அதோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அதை வைரல் ஆக்கி விட்டு, இது ஒரு டெம்புங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு படத்தை வந்து பிரபலப்படுத்தணும், ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா, அந்த படத்துல இருந்து ஏதாவது கிளிப்ஸை நீங்க முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய படங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஃபார்மேட்டா பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சினி பைட்ஸ் அப்படின்ற மாதிரி பைட்ஸ் மாதிரி சின்ன சின்ன கிளிப் இது போடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன பைட்ஸ் வரும். அதுக்கப்புறம் படம் வரும். ஓகேவா? இவன் இதை அப்படியே அவன் அதை பைரசில பண்றான். நேத்து 3-4 கிளிப்பை வெளில விட்டானுங்க. கிளைமேக்ஸ், முக்கியமான சீன்ஸ் எல்லாம் கிளைமேக்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்து கிளிப் 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம் இந்த கிளிப்பை வெளில விட்டுட்டு, அடுத்தது விடிய காலையில போல முழு படத்தையே வெளில விட்டானுங்க. ஸ்பாட் அவுட் ஒருத்தவன், ஸ்பாட் அவுட் சன் நியூஸ்ல போட்டுருக்கான். மக்களை எடுத்து போடு அதான் அந்த மண்டை எடுத்த பையன், எடுத்து போடு வண்டியில கீழே எடுத்து போடு டக்குன்னு எடுத்து போடு. இப்ப என்னன்னா, இவனுங்க இந்த படத்தை இந்த மாதிரி வைரல் ஆக்கி இந்த நேரத்துல விட்டோம்னா அப்படியே ஊர் முழுக்க என்ன பண்ணாங்கன்னா வைரல் ஆகும். அப்படியே இதாகி பாத்தீங்களா, அவரை உண்மையிலே தடுக்கிறாங்க போல, ஒரு அலை ஒண்ணு உருவாக்கணும், எதிர்ப்பு அலை ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னா, அப்ப என்ன பண்றாரு, அவர் என்னங்க பண்றாரு, பிரச்சாரமும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, அவர் படத்தையும் போட்டு இப்ப ரிலீஸ் பண்ணி இப்படி அவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்களே, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன இப்படி அநியாயமா இருக்கு. அப்படியே மக்கள் பொங்கி வந்து அவருக்கு வாய்ஸ் கொடுப்பாங்களாம். அந்த புண்டையை தான் அவன் இப்ப பண்ணிட்டு இருக்கிறான். அவனும் அவன் பொண்டாட்டி இவன் ஜெகதீஷும் ரூட்டு கம்பெனி வச்சுக்கிட்டு. இதுக்கு சாந்தனு, சிபிராஜ் வக்கால வழி ஒப்பாட்டி வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. சோசியல் மீடியால இருக்கிற பாண்டால இருந்து ஆரம்பிச்சு ஐயப்பன்ல இருந்து சோசியல் மீடியால இருக்கிற காசு கொடுத்தாலும் டீயை கூட திங்கிறதுக்கு தயாராகிறவனுங்க. இவனுக்கு முன்மேலே நீ வந்து படத்தை நீ வந்து ரிலீஸ் பண்ணது, இங்க எவனா ரிலீஸ் பண்ணிட்டானா இமிடியேட்டா கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் ஏன்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ப்ரொடியூசர் என்ன புடுங்குற வேலை பார்த்துட்டு இருக்கானா? டைரக்டர் என்ன பொண்டாட்டி பாவாடை துவச்சிட்டு இருக்கானா? அவன் எங்க போனான் வினோத்? என்ன புடுங்குற வேலை இருக்கிற? உட்காந்து ஒன்னாலும் இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு தெரியுது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க